ஏங்க சோகமா இருக்கீங்க? நீங்க இப்படி இருந்தா நல்லாவே இல்ல. சன் மியூசிக்ல 10 மணிக்கு ஒரு பையன் வருவான். நல்லா அழகா கலகலன்னு சுறுசுறுப்பா. அந்த மாதிரி இருக்கலாம்ல. போர் அடிக்குதுன்னா பாட்டு போடவா? ஏங்க அழுறீங்க? தப்பு பண்ணிட்டேன் பூங்குடி. நிறைய தப்பு பண்ணிட்டேன். நீ என் மேல வச்சிருக்க அன்பு புரிஞ்சுக்காம நான் தப்பு பண்ணிட்டேன். எந்த பொண்ணும் இப்படி ஒரு கருத்தை பண்ணியிருக்க மாட்டா. என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க. ஒருத்தன் மேல வச்சிருக்க அன்பை உதாசீனப்படுத்துற தப்பு. அவனை உதாசீனம் மட்டும் படுத்தல, கேவலப்படுத்திருக்க, அசிங்கப்படுத்திருக்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம உன்னால எப்படி என் மேல அன்பு செலுத்த முடிஞ்சது சொல்லு. இதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கிறது இல்லைங்க. இதெல்லாம் இங்கிருந்தே வரும். இங்கிருந்தே வரும் மாமா. உங்களை மாமான்னு கூப்பிடலாமா? நீ என்ன வாடா போடான்னு கூட கூப்பிடலாம். ஏன்னா நீ என் பொண்டாட்டி. ஜாதகப்படி இன்னும் 6 மாசத்துல நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க தீபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. தீபாவும் நீங்களும் தான் பொருத்தமான ஜோடிங்க. வாய மூடு பூங்குடி. நேற்றுக்கு வரைக்கும் என் மனசுல தீபா தான் இருந்தா. இன்னைக்கு முழுக்க முழுக்க என் மனசுல நீ தான் இருக்க. வேண்டாங்க, வேண்டாம். இவ்வளவு அன்பு செலுத்த வேண்டாம். நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. எனக்கு இந்த ஜாதகம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. உன் உயிருக்கு ஒன்றாகாது. நான் இருக்கேன் பூங்குடி. நீ சாக மாட்ட, நல்லா இருப்ப. சரி, நீ கட்டில படுத்துக்கோ. வேண்டாங்க. உங்க மூச்சு காத்து கூட என் மேல பட வேண்டாம். பரவாயில்ல பூங்குடி, நீ இங்கேயே படு. படுத்துக்கோ, படுத்துக்கோ பூங்குடி. நீ படு, படு, படுத்துக்கோ.
பூங்கொடி வா, இங்க படுத்துக்கோ. வா. வாங்க வாங்க வாங்க. வாங்க தம்பி. ஏய் அஞ்சலி, அஞ்சலி தானே? ரவீந்திரன், நான் அஞ்சலி இல்ல, அஞ்சலியோட ஆவி. இல்ல, நீ ஆவி இல்ல, நிஜம். நீ அஞ்சலி, நீ அஞ்சலி தான். என்ன மிரட்டுறியா? என்ன கொல்ல போறியா? மனோகருக்கான கதிதான் உனக்கும் ஏற்பட போகுது. ஏய், நீ நீ உயிரோட இருந்தாடி உன்ன. தம்பி ரவீந்தர், உள்ள வாங்க தம்பி. சிவகானம், நகையெல்லாம் தூக்கிட்டு உள்ள போ. சரிங்க. நான் வரேன். ரவி, ரவி, கதவை பார்த்தோன்னே தள்ளாட்டி விட்டதெல்லாம் ஞாபகம் வருதாப்பா? கொல்கத்தாவிலேருந்து சென்னைக்கு வந்து தப்புன்னு தோணுதுப்பா. அப்பா, தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்து மனோகரை பழி வாங்கினவங்களுக்கு கொல்கத்தா வரைக்கும் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்துட்டோம். உயிர் நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. எதிரிய பார்த்து நம்ம பயந்து பயந்து ஓடுனா அவ நம்மள ஓட ஓட விரட்டுவா. நான் அவளை எதுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கைய விடுங்களேன். நானும் ஹெல்ப் பண்றேன். வேண்டாம். பரவாயில்ல. வேண்டான்னு சொல்றேன்ல. நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன்ல. மாமா இருக்காரு. மாமா அப்படிதான் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்காரு. அவர் பார்த்தா என்ன பார்க்கலாம். நானும் ஹெல்ப் இல்ல பண்றேன். மாமா பாப்பாரு. மாமா பார்த்தா பார்க்கட்டுமே. இது என்ன இருக்கு? நம்ம இந்த புருஷன் விடுங்க. முன்னாடி பூங்குடி, விடு பூங்குடி. நான் நீங்க தான் சொல்றேன் விடுங்க, பூங்குடி. நான் ஊத்துறேன். நான் சொன்னா கேளுங்க மாமா. நான் இப்படி இப்படிதான். மாமா பாக்குறாரு. மாமா பார்த்து பார்க்கட்டும். கைய விடுங்க. இதுல என்ன இருக்கு? கைய விடுங்க. பூங்குடி, அதெல்லாம் மாமா கண்டுக்க மாட்டாரு. இது பெருசு வெளில ஆஹா. நிக்கிறா. வந்துட்டாங்க. எங்கடா வந்தீங்க? பூங்கொடிய பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஆஹா, வந்துருவீங்களா காலங்காத்தால பூங்குடியை பார்க்கறதுக்கு? அப்புறம் பார்த்துக்கலாம், போங்க போங்க. என்ன எங்க ஃப்ரெண்டை நாங்க பார்க்க கூடாதா? ஃப்ரெண்ட் எல்லாம் நேத்திக்கோடு சரி. இனிமே பூங்குடி சந்தோஷமா இருக்கணும். எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும். பூஜை வேளையில கரடி மாதிரி நுழையக்கூடாது, போங்க. இல்லப்பா, தீபாவளி ரிலீஸ் ஆன படத்துக்கு 3 டிக்கெட் எடுத்துக்கிறோம், அதான். ஓஹோ, டிக்கெட் வச்சிருக்கீங்களா படத்துக்கு? குடுங்க ஆமாப்பா. பார்க்கலாம். இத முதல்லயே சொல்ல வேண்டாமா நீங்க? 3 டிக்கெட்டுப்பா. யாருக்கெல்லாம்? எனக்கு, பூங்கொடிக்கு, துரைக்குப்பா. அப்படியா? கொண்டா பாப்போம். பரவாயில்லையே, இந்த 2 டிக்கெட் இங்கே இருக்கட்டும். என்ன, இந்த ஒரு டிக்கெட்டை 80 ரூபாய்ப்பா. போங்க போங்க. சரிப்பா, அந்த டிக்கெட் எனக்கும் சுரேஷ்க்கும் தானே? இல்ல, பூங்குடிக்கும் கைலாஷுக்கும். புரிஞ்சுதா? போங்க.
பெண்ணா நாளைக்கு காலம்பரம் வாங்க பூங்குடி கதையெல்லாம் சொல்லுவா போங்க. நாங்க பூங்கொடியை பார்த்துட்டு போறோம். என்னடா பூங்குடி பூங்குடி போங்க போங்கடா போங்கடா. போறேன் ஏன்பா? இனிமே இந்த பக்கம் வந்தீங்க காலை ஒடிச்சிடுவேன். ஆமா பா, அந்த டிக்கெட்டை ஓட்டி பிளாக்ல வித்துறாதீங்கப்பா. ஆமா பிளாக்ல வித்து பங்களா கட்ட போறோம். போங்கடா. வாங்க இனிமே பாத்துக்கிறேன். சொல்லுங்க மேடம், தீபா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுங்க, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேடம். குட் மார்னிங் ஸ்வாதி. குட் மார்னிங். இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன ஃபைல் இது? என்ன ஃபைல் ஏது ஃபைல்னு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. சொல்ற இடத்துல கையெழுத்து போடணும். என்ன பாக்குற? இந்த பாக்குறது லுக்கு விடுறது இதெல்லாம் இங்க செய்யக்கூடாது ஸ்வாதி. நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு மருமகளா வாழ வர போறவ. இங்க இப்படி என்ன லுக்கு விட்டேன்னா அப்புறம் எங்க அம்மா விஜய பார்க்க முடியாம செஞ்சிருவாங்க. கையெழுத்து போடு. எதுக்கு தீபாவை டிஸ்மிஸ் பண்ணணும்? இப்பதானே சொன்னேன் கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு. டாக்டருக்கு படிச்சவ இங்க கிளர்க்கா வேலை பார்க்க வேண்டாம். அதுக்குதான். வாங்க டாக்டர்மா. இங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கோம். நீங்க யாருக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கீங்க? நான் எம்எஸ் படிச்சிருக்கேன், சர்ஜரி. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க நான் சைக்காட்ரிஸ்ட் கிடையாது. ஏய், இங்க பார், இந்த ஏ எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சுவாதி மேடம், நான் என் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க வந்திருக்கேன். பிஏ போஸ்டர் ரிசைன் பண்றேன். என்ன தீபா, நீயும் என்ன விட்டுட்டு போனா எனக்கு அட்வைஸ் பண்ண வேற யார் இருப்பாங்க? சுவாதி மேடம், நான் இங்க இருந்தா உங்களுக்கு பிரச்சனை தான். தீபா, எனக்கு எதுவுமே தெரியாது தீபா. நீங்க ரங்கநாயகி மேடமோட பொண்ணு. மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா என்ன? நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். தீபா. டாக்டர்மா ஒரு நிமிஷம். உனக்கு வேற எங்கேயாவது வேலை வேணுமா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்கு. நான் வேணா சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி தரேன். என்ன பாக்குற? சோத்துக்கு என்ன பண்ணுவ? அதுக்காக தான். அடுத்த வேளை சோத்து கலையிற பிச்சைக்காரி தான் சோத்துக்காக கவலைப்படுவா. நான் என் வாழ்க்கைக்காக மட்டும்தான் கவலைப்படுவேன். ஏய், அப்போ நீங்க காத்து சுவாசிச்சுட்டு தான் வாழ போறீங்களா? வா வா வா, வெரி குட் வெரி குட். ஆனா 6 மாசத்துல உன்னையும் உன் கூட வர்றவங்களையும் நான் நந்தனம் சிக்னல்ல சந்திக்க போறேன். தாயே அப்படின்னு மீட் பண்ணுவோம் சார், கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஆனா நான் கார்ல இருப்பேன், நீங்க தான் பிச்சை எடுத்துட்டு இருப்பீங்க.